السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد ولا رسول بعد أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كذلك وزوجناهم بحور عين. அல்லன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. சென்ற தலைப்பில் நாம் சொர்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகளில் ஒரு அழகான ஒரு அபரிமிதமான நியமத்தை பற்றி நான் சொல்வதாக சொல்லியிருந்தேன். ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய சொர்க்க கன்னியர்கள். மேலே ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், கதாலிக வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன். ஹூர் ஈன்கள் என்கிற சொர்க்க கன்னியரை அவர்களுக்கு நாம் துணைவியாக்கி வைப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். சொர்க்கத்துக்குரிய நல்ல காரியங்களை செய்துவிட்டு வந்த பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்கின்றான்? ஹூர் என்பவர்களை அல்லாஹ் நிக்கா முடிச்சு வைப்பான், அல்லாஹ் துணையாக்கி வைப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அப்போ ஹூர் என்பவர் யார்? இவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள்? மனிதர்களா ஜின்களா என்பதெல்லாம் நாம் இதில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சொர்க்க கன்னியர்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹூரியன்கள் கன்னியர்களாகவே இருப்பார்கள், முதுமை என்பதே இருக்காது. சொர்க்க கன்னியர்களை பற்றி கேட்கும் பொழுது இவர்களுக்கு முதுமை என்பதே வராது. ஒரு ஆண் இருக்கிறார் என்று சொன்னால் ஆணுக்கு சம வயது உள்ளவராக அந்த சொர்க்க கன்னி ஹூரியன் இருப்பார். யாருக்கு நிக்கா முடித்து வைக்கப்படுகின்றதோ அவர் மீது மிகுந்த பாசம் உள்ளவராக இருப்பார். உலகத்துல தான் ஒரு கன்னி பெண் சொன்னால் சிறிது காலத்திற்கு பிறகு அவள் முதுமையை அடைவாள். ஆண் பெண்ணுக்குரிய வயது வித்தியாசங்கள் இருக்கும். கணவன் மீது பாசம் வைக்கக்கூடிய பாசமற்ற பெண்கள் பலர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல சொர்க்கத்தில் அந்த விஷயமே இல்லை. அவர் கன்னியர்களாகவே இருப்பார்கள், சம வயது உள்ளவராக இருப்பார்கள், கணவன் மீது மிகுந்த பாசம் உள்ளவராக இருப்பார்கள். இப்போ ஹூர் ஈன் என்ன அப்படின்னா, ஹூர் என்றால் அழகான கண்கள் உடையவர். ஹூர் என்பது அழகான கண்கள் உடையவர். ஈன் என்றால் நீண்ட கண்கள் உடையவர். இந்த மானுடைய கண்ணு மாதிரி. எந்த அளவுக்கு ஹதீஸில் சொல்லப்படுகிறது சொன்னால், அந்த கருநிறம் அடர்த்தியான கருநிறம், ஒரு மிகுந்த கருப்பா இருக்கும். வெண்ணிறம் இருக்கு, அதுக்கு மேல வெண்மை இல்லை என்று சொல்ல அளவுக்கு அந்த அளவுக்கு வெண்மையா இருக்கும் கண்ணழகிகள், சொர்க்க கண்ணழகிகள். இவர்கள் கண்களில் கருமையும் வெண்மையும் தெளிவாக ஒளி வீசும். இவர்கள் ஜின் இனத்தை சார்ந்தவர்களா, மனித இனத்தை சார்ந்தவர்களா, மண்ணால் படைக்கப்பட்டவர்களான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. இவர்கள் அதற்கென்று உருவாக்கம் செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார் சூரா வாக்கியாவில், நாம் உருவாக்கினோம், அதற்கென்று உருவாக்கி வைத்திருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றார். சுவனவாசிகளுக்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டவர்கள் இவர்கள். மறைக்கப்பட்ட முத்துக்கள் போன்ற தூய்மையானவர்கள் அந்த ஹூரியன்கள். அடக்கமா பார்வை உள்ளவர்கள், அழியா அழகும் கொண்டவர்கள். உலகத்தில் அழகு தான், இன்னைக்கு அழகு இருக்கோ போயிடும், ஆனால் அவர்கள் எப்பவும் அழகு உள்ளவர்கள். அவங்களுடைய மேனியுடைய நிறத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஹதீஸ்கள் இப்படி வருகிறது, முத்துடைய வெண்மையும் மரகத பசுமையும் புஷ்பராகத்தின் மஞ்சளும் மாணிக்கத்தின் சிவப்பும் கலந்த கலவையாக காட்சியளிப்பார்கள் அந்த ஹூர் ஈன்கள் என்பதாக ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. சொர்க்க பெண்மணி அந்த ஹூர் ஈன் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணழகிகள் ஒரு தடவை இந்த பூமி எட்டி பார்த்து விட்டால் வானம் பூமி இடையே அனைத்தும்
வானம் பூமியிலே உள்ள அனைத்தும் மிகப்பெரிய பிரகாசமாக்கிவிடும் என்பதாக ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. அவர் எட்டி பார்த்தால் பூமியை நறுமணத்தால் நிரப்பிடுவாள் என்பதாகவும் ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. தலையில அந்த பெண்மணி சொர்க்க கன்னியர்கள் அணியக்கூடிய அந்த தலை முக்காடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த முக்காடை பற்றி நபிசாசம் சொல்லும் பொழுது உலகத்துடைய அனைத்து செல்வத்தை விட அது சிறந்தது என்பதாக சொல்லுவார்கள். ஹூரின்களை பற்றி அவர்களுடைய கால்களுடைய இந்த எலும்புடைய மஜ்ஜைகள் இருக்குது அல்லவா, அந்த மஜ்ஜைகள் எலும்பு சதைக்கு அப்பாலிருந்து வெளியே தெரியும். அந்த அளவுக்கு அவர்கள் மிகுந்த அழகாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய உமிழ்நீர் கடலில் விழுந்து விட்டால், உமிழ்நீரில் ஒரு சிறு பகுதி கடலில் விழுந்து விட்டாலும் கடல் முழுவதும் அமிர்தமாகி விடுவதாகவும் நாம் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த கண்ணும் பார்க்காத அழகு மங்கை அவர்கள், வர்ணிக்க முடியாத அவர்களை பற்றி நாம் எந்த ஒரு ஓவியனும் தூரிகையில் வடிக்க முடியாத வானலைகள் அந்த ஹூரியன்கள். அல்லாஹ் சொல்கின்றான் இவர்களை பற்றி, லஹும் ஃபீயா அஸ்வாஜும் முத்தஹரா, பரிசுத்தமா மனைவிமார்கள் அவர்களுக்கு. அதிலே யாருக்கு? சொர்க்கவாசிகளுக்கு பரிசுத்த மனைவிமார்கள் இருப்பார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் சில காலத்திற்கு அவர்களுக்கு மாதவிடாய் என்பது ஏற்படும். ஆனால் சொர்க்க பெண்மணிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. அவர் பரிசுத்தமானவராக இருப்பார்கள். தன்னுடைய கணவன்மார்களுக்கு அவர்கள் அழகாக தெரிவார்கள், பார்க்க அழகா இருப்பாங்க. அவங்க கணவன்மார்களுக்கு அழகாக தெரிவார்கள். வைந்தோம் காசு ராத்து தலுஃபேன் அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் எந்த அளவுக்கு அழகு என்று சொன்னால், அவர் அழகாக இருப்பார்கள். கணவன்மாக யாரையும் பார்க்க மாட்டாங்க, பார்வையை தாழ்த்தியே இருப்பார்கள். அல்லாஹ் அவருடைய உடல் வாகை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல நிறைவாமல் சொல்கின்றான். பெண்கள் அவர்களுடைய அங்க அவயங்கள் அல்லாஹ் சொல்கின்றான், அங்க அவயங்கள் அழகானவர்கள், சம வயது உடையவர்கள். ஒருபன் அத்ராபா, கணவனோடு இரக்கமான பாசம் உள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் தன் அருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவை எல்லாம் அல்லாஹுடைய அருமறையில நீங்கள் சூரத் ரஹ்மானை ஓதி பாருங்கள், சூரா வாக்கியா ஓதி பாருங்கள், சூரத் நபா ஓதி பாருங்கள். குர்ஆன் அதிகமாக சூறாக்களில் இவருடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கன்னஹுன்னல் யாக்கூத்து வல் மர்ஜான், அந்த பெண்களுடைய தோல் இருக்கின்றது முத்துக்களை போன்று வெண்மையும் சிவப்பும் கலந்த நிறத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவருடைய குணம் எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், ஹிசான், அழகிய குணம் உள்ளவர்கள் அந்த பெண்மணிகள், அந்த சொர்க்க கன்னியர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த சொர்க்க கன்னிகள் விஷயத்தில் நாம் அதை எப்படி நாம் தெளிவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது அதனுடைய பலன் என்ன என்று தெரிந்தால் மட்டும்தான் அந்த செய்கைகளை நாம் சிறப்பாக செய்ய முடியும். எனவே இப்படிப்பட்ட அந்த சொர்க்க கன்னியர்களை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் நாம் சாலிஹான நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். மனிதர்கள் இனத்தில் அவர்கள் தேறுவதாக இருந்தால், சொர்க்க கன்னியர்கள் அவர்கள் ஜின் இனத்தை சார்ந்தவர்கள் கிடையாது, அவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமா படைப்புகள். நீங்க சொர்க்கத்துல மனித படைப்புல சொர்க்க கன்னிகள் பார்க்கணும்னு சொன்னா நம்முடைய வீட்டு பெண்மணிகள் தான். யாருடைய கணவன்மாருடைய இந்த மனைவிமார்கள் உலகத்தில் நல்ல சாலிகான அமல் செய்தார்களோ அந்த பெண்மணிகள் மனித இனத்தில் இருப்பார்கள். அவர்கள் சொர்க்க கன்னியை விட இன்னும் அழகாக காட்சியளிப்பார்கள். அல்லாஹ் அவர்களை அந்த கணவன்மாருக்கு அல்லாஹ் நிக்கா செய்து வைப்பான் என்பதை நாம் மிகுந்த தகவலாம் தெரிந்து கொள்கின்றோம். சொர்க்க கன்னியர்கள் அவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா சொர்க்க கன்னியர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்கள் ஒழுக்கமானவர்கள், ஒழுக்கத்தை அவர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்பதாகவும் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் எந்த ஒரு ஆணும் தீண்டிருக்க மாட்டான். இன்சுன் கபலகும் வலாஜான், இதற்கு முன்னால் மனிதனோ ஜின்களோ அவர்களை தொற்றிருக்க மாட்டார்கள், தீண்டிருக்க மாட்டார்கள், அவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எனவே இப்படிப்பட்ட சொர்க்க கன்னியர்கள் இன்னும் அதிகமான சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள், அழகுக்கு சொந்தக்காரர்கள். எனவே அவர்களுடைய நியமத்துகள் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கவாசிகளுக்கு வைத்திருக்கூடிய நியமத்துகள் நாம் அதிகமாக தெரிந்து கொள்வோம், அதிகமாக அமல் செய்வோம். சொர்க்கத்தை அடைந்து சொர்க்க கன்னியர்களை
குறிப்பாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. புகாரி போன்ற ஹதீஸிலும் கூட ஒரு சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் 2 சொர்க்க கன்னிகள் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. 2 சொர்க்க கன்னிகளா? வீட்டில் ஊர்ல 2 பொண்டாட்டி இருந்தாவே சண்டை சச்சரவு வருமே அப்படின்னு சொன்னா, சொர்க்க கன்னிகள் மத்தியில இந்த ரெண்டு பேர் இருக்காங்கன்னா சண்டை சச்சரவு எல்லாம் வராது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவங்க மத்தியில் அந்த குரோதத்தை அல்லாஹ் எடுத்து விட்டார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் அதிகமாக அமல் செய்வோம். உலகத்தில் நாம் அல்லாஹுக்கு பிடித்தமா அமல் செய்து விட்டோம்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்தி நாம் அடைந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய திருப்தி நாம் எப்போது அடைந்து விடுகின்றோமோ அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விடுவான். சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் அழகழகான கண்ணலிகளை சொர்க்க பெண்மணியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நீங்கள் சொர்க்கத்தில் நிம்மதியாக முறையில் வாழ்வதற்கு உலகத்தில் நாம் சிறிது இறைவை நாம் வணங்குவோம், அல்லாஹுக்கு பிடித்தமா அமல் செய்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நிறைவாக கூறி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வான். நரகத்தை பயந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மறு உலகத்துடைய வாழ்க்கையை முழுமையாக நமக்கு முடித்து வைக்கக்கூடிய இறைவனுடைய கோபத்தை உண்டாகக்கூடிய செயல் நாம் உலகத்தில் செய்துவிட்டோம் சொன்னால் அல்லாஹ் அந்த நரகத்தை தந்து விடுவான். அல்லாஹ் அனைவரும் காப்பாற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நரகத்தை பற்றி நாம் அடுத்த உரையாடல் நாம் பேசிக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் நாம் சொர்க்கத்திற்குரிய நல்ல காரியம் செய்வதற்குரிய வாய்ப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அந்த ஹூரின் என்று சொல்லக்கூடிய அந்த நற்பாக்கியசாலிகளுடைய அடைவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.